Good morning. We welcome you to our online worship of the LEF ராயபுரம். காலை வணக்கங்கள். LEF ராயபுரத்திலே ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். Let us begin this worship with prayer. இந்த ஆராதனை ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this opportunity you are giving us to worship you together, though not physically, but online with the people of God. மகா பரிசுத்தமான தேவனே, நாங்கள் ஒன்றாக நேரடியாக கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த ஒளிபரப்பு மூலமாக எங்கள் ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடிந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். We want you to quicken our hearts and spirits as we join in worship through songs, through prayer, through meditation of your word. பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது நீர்தாமே எங்களுடைய இருதயங்களை உயிர்ப்பிக்க வேண்டும்படியாக கேட்கிறோம். How the whole world is in turmoil because of the corona pandemic. இந்த கொரோனா வாதையினாலே முழு உலகமும் குழம்பி கலங்கி போயிருக்கிறது. And our ராயபுரம் is badly affected. This part of the city is very badly affected. எங்களுடைய ராயபுரம் இந்த பட்டணத்திலே இந்த பகுதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. We pray that you will intervene and we want to see your deliverance in this situation. நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நீர்தாமே உம்முடைய விடுதலை தர வேண்டுமாறு நாங்கள் கேட்கிறோம். Help us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும். Let these songs of worship lift our spirits. இந்த ஆராதனை பாடல்கள் எங்களுடைய ஆவியை உயர்த்தட்டும். Be thou glorified. நீர்தாமே மகிமைப்பட்டருளும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. Amen. Now, Brother Enoch and family will lead us in the hymn as well as some choruses. இப்பொழுது ஈனோக்கும் அவருடைய குடும்பத்தாரும் சில பாடல்களிலும் பல்லவிகளிலும் நம்மை வழி நடத்துவார்கள். Please join with all your hearts. உங்கள் முழு இருதயத்தோடு இதில் சேர்ந்து கொள்ளுங்கள். So get your Bible, hymn books, and we will try to put the words in the screen, but see that you have your Bibles as well as hymn books and join with all your heart. வசனங்களை, வார்த்தைகளை ஸ்கிரீனிலே போட முயற்சிப்போம். ஆனாலும் உங்களுடைய வேத புத்தகத்தையும் பாட்டு புத்தகத்தையும் நீங்கள் வைத்துக்கொண்டு இதில் சேரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Whether you are at home, whether you are in a quarantine center or hospital, wherever you are most welcome to join us. நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் இல்லை தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்தாலும் மருத்துவமனையில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். Now let us sing. இப்பொழுது பாடலாம். ஆராதனைக்கு ஆரம்பமாக மெய் பக்தர் தாசரே என்ற பாடலை பாடுவோம்.
Now the scripture reading, our brother Manoharan will lead us in reading the scriptures. இப்பொழுது வேத வசனம் வாசிக்க கேட்போம். சகோதரன் மனோகர் அவர்கள் இந்த வேத வசனத்தை நமக்கு வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 119 1 முதல் 16 முடிய வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செமையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடதாயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளிலே களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது சிறிது நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தண்டை நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். விசேஷமாக முழு உலகமே இந்த கொரோனா வாதையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே இடைப்பட்டு இந்த சூழ்நிலையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் மக்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக அவருடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். இந்த நாட்களில சென்னை பட்டணம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாக ராயபுரம், தண்டையார்பேட்டை பகுதிகளை குறித்து பார்க்கிறோம். தேவன் தாமே தயவு கூர்ந்து இறங்கும்படியாக அவருடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் தொட்டு சுகப்படுத்தும்படியாக, இந்த வியாதியானது மேலும் மேலும் பரவாதபடி தேவன் தாமே அதை தடுத்து நிறுத்தும்படியாக, அந்த கிருமிகளை முற்றிலும் அழிக்கும்படியாக அவருடைய பாதத்திலே கேட்போம். இந்த காலையிலே நாம் கேட்டு இருக்கிற செய்தியும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கேட்போம். சகோதரன் கேலேப் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். மகா கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திலே கூட முடியாவிட்டாலும் இப்படியாக ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்த தயவுக்காக துதிக்கிறோம். நீர் எங்களிடத்திலே விரும்புகிறது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய ஆவிக்காக, உம்முடைய நல்ல ஆவிக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவி, எங்களுடைய ரட்சிப்பின் அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளாக நீர் கொடுத்த தயவுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நீதாமே விசேஷித்தமான முறையில் எங்களை நீர் சந்தியும். உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை சந்தியும். உம்முடைய வார்த்தையினாலே நீர் சகலத்தையும் உருவாக்கினீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் நீர் தாங்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக நீர் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தின தயவுக்காகவே துதிக்கிறோம். அது எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு காரியம். ஆண்டவரே, நாங்கள் அதை அதிகமாக ஆழமாக உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அந்த ரட்சிப்பிற்கு பாத்திரமுள்ள மக்களாக எங்களுடைய ஜீவியம் இந்த காலை நேரத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீதாமே கிருபை தாரும். எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய உம்முடைய நாமத்திற்கென்று நாங்கள் வைத்திருக்கிற தியாகம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். நீதாமே இந்த காலை நேரத்தில் எங்களை சந்தியும். உம்முடைய ஊழியக்காரரை நீதாமே அபிஷேகம் செய்து உபயோகப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்கள் இருதயத்திற்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர். நீர் விடுதலையின் தேவன். பாவத்திலிருந்தும் ஆண்டவரே பிசாசின் காரியங்களிலிருந்தும் சரீரத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் ஆண்டவரே எங்களை விடுவிக்க வந்த தேவன். அந்த விடுதலையின் ரகசியத்தை நாங்கள் இந்த காலையிலே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக
பெற்று அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பும். ஒரு விசை திரும்பவுமாக உம்முடைய ஊழியர்காரருக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேகம் செய்து எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் இயேசு நாமத்திலே கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலையில யெகோவா தேவனே நம் அனைவரையும் காத்துக் கொள்வார். அந்த விசுவாசத்தோடு நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Sugat tarum deva
sing another Betty Mills chorus, 133 in the Sing unto the Lord. On the mountain Sinai, God gave Moses 10 great laws. 133. On the mountain Sinai, God gave Moses 10 great laws to be kept by his own people throughout time. Then came Jesus on the scene with one new great law of love, knowing love would bring the venomous, he said, if you love me, keep my commandments. If you love me, keep them true. If you love me, keep my commandments, not forgetting the old law. Now then Jesus could have said, you must do this or do that, but instead he left us joy through our love. Though sometimes if we were good, we would change the laws of God, but the words of Jesus echo in our mind. If you love me, keep my commandments. If you love me, keep them true. If you love me, keep my commandments, not forgetting the old law new. செய்திக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனின் ஆவிய வாரும் என்ற பலிவே பாடும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரக்கும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, once again we thank you for this opportunity to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக மறுபடியும் கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம். Thank you for these beautiful songs and choruses that lift our hearts. எங்கள் இருதயத்தை உயர்த்தக்கூடிய இந்த அழகான பாடல்கள் பல்லவிகளுக்காக நன்றி. Let our hearts be tuned to heaven. எங்களுடைய இருதயம் பரலோகத்திற்கு நேராக இருக்கட்டும். At this time when many people are suffering because of this corona pandemic, இந்த நேரத்திலே அநேக மக்கள் கொரோனா வாதையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். we thank you for the relaxations that are given in some of the non-containment zones. பாதிப்பு அதிகம் இல்லாத இடங்களிலே கொஞ்சம் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். Lord, but we pray for the red zones that this corona will completely be eradicated. ஆண்டவரே, இந்த கொரோனாவானது இந்த சிகப்பு ஜோன்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். You know the sufferings of people. மக்களுடைய கஷ்டங்கள் உமக்கு தெரியும். We acknowledge it is our sins, our transgressions that have brought these sufferings upon us. எங்கள் பாவம், எங்கள் மீறுதலே இந்த கஷ்டத்தை எங்கள் மேல் கொண்டு வந்து இருக்கிறது என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். How men of God like Nehemiah, Jeremiah, Moses, they were able to plead for their nation. எப்படி தேவனுடைய மனிதர்கள் நெகேமியா, எரேமியா, மோசே போன்றவர்கள் தங்கள் தேசங்களுக்காக மன்றாட முடிந்தது. And we need to confess not only our sins, sins of our fathers, sins of our family, sins of our nation before you. நாங்கள் எங்கள் பாவங்களை மாத்திரம் அறிக்கையிட்டால் போதாது,
எங்களுடைய பிதாக்களின் பாவங்கள், எங்கள் முற்பிதாக்களின் பாவங்கள், எங்கள் தேசங்களின் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். Give us a spirit of humility and brokenness. தாழ்மையும் நொறுங்குண்ட ஒரு ஆவியையும் எங்களுக்கு தாரும். Let this be a time for us to search our hearts. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் நேரமாக இது இருக்கட்டும். We want you to cleanse us and purify us. நீர் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். After Job went through intense sufferings, how he came out purified, cleansed. யோபு எப்படி அதிக கஷ்டத்தினூடாக சென்ற பிற்பாடு அவர் சுத்திகரிக்கப்பட்டவராக, தூய்மைப்படுத்தப்பட்டவராக வெளிவந்தார். You bless the latter end of Job more than his beginning. யோபுவினுடைய முன் பகுதியை காட்டிலும் பின் பகுதியை நீர் அதிகமாக ஆசீர்வதித்தீர். Lord, we want to see that double portion, double blessings even in our lifetime. ஆண்டவரே, எங்கள் ஜீவிய காலத்திலும் நாங்கள் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். Speak to us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். If you recall what I spoke last week, நான் கடந்த வாரம் என்ன பேசினேன் என்று நீங்கள் நினைவு கூர்ந்தால், we meditate upon the 67th verse of Psalm 119, where the psalmist says, "Before I was afflicted, I went astray, but now I have kept your word." நாம் சங்கீதம் 119 67ஆம் வசனத்தை தியானித்தோம். அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். King David loved the word of God தாவீது ராஜா தேவனுடைய வார்த்தையை நேசித்தார். because that was something that brought him back and kept him in the right path. ஏனென்றால் அது அவரை திரும்ப கொண்டு வந்து சரியான பாதையிலே வைத்தது. So I want to expand on that third part, thy word, and I'll come to my text which is found in the 11th verse. உம்முடைய வார்த்தை என்ற அந்த மூன்றாவது பாகத்தை கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். அங்கிருந்து என்னுடைய செய்தியின் பொருள் அடங்கிய வசனமாகிய 11ஆம் வசனத்திற்கு வர விரும்புகிறேன். So Psalm 119 verse 11, which says, "Thy word have I hid in my heart, that I might not sin against thee." சங்கீதம் 119 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். In this psalm, the word of God is given various names or titles. இந்த அதிகாரத்திலே சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு வித்தியாசமான தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Like the law of God, the testimonies of God, the precepts of God, statutes of God, the judgment of God, and so on. தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய சாட்சிகள், தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்புகள், தேவனுடைய சத்தியங்கள். And here David says why he values the word of God so much. எங்கே தாவீது ஏன் அவர் தேவனுடைய வார்த்தை அதிகமாக விலை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்? So he says, "Thy word have I hid in my heart, that I might not sin against you." அவர் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். The greatest disease in this world is not corona or cancer or any other disease. இந்த உலகத்திலே மிகப்பெரிய வியாதி கொரோனாவோ கேன்சரோ இல்லை வேறு எந்த வியாதியோ அல்ல. But it is a spiritual disease of sin. அது ஆவிக்குரிய வியாதியாகிய பாவம். This corona or cancer or any other physical diseases affects your body. இந்த கொரோனா கேன்சர் போன்ற சரீரத்திலே வரக்கூடிய வியாதிகள் உங்கள் சரீரத்தை பாதிக்கும். But sin cuts off your relationship with God. ஆனால் பாவம் தேவனோடு உங்களுடைய உறவை துண்டித்து விடும். And it will lead you to eternal damnation. அது நித்திய ஆக்கினைக்குள்ளாக உங்களை கொண்டு செல்லும். That is why David is very careful. I don't want any sin in my heart, in my life.
ஆகவேதான் தாவீது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார். என்னுடைய ஜீவிய காலத்திலே இருதயத்திலே எந்த பாவமும் எனக்கு வேண்டாம். So three very important truths, points we see in this verse. இந்த வசனத்திலே நாம் மூன்று முக்கியமான சத்தியத்தை காரியங்களை பார்க்கிறோம். So thy word have I hid in my heart that I might not sin against you. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். First point, the best book in the world is the Bible, the word of God. முதலாவது காரியம், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமம். So King David treasured the word of God very much in his life. தன்னுடைய ஜீவிய காலத்திலே தேவனுடைய வார்த்தையை தாவீது ராஜா மிகவும் பெரிய பொக்கிஷமாக கருதினார். The second thing to note is the best place for the Bible. வேதாகமத்திற்கு சிறந்த இடமாக நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம், It is not some cupboard or any other corner of your house. அது It ஏதோ is your heart. ஏதோ கபோர்டோ உங்களுடைய வீட்டின் ஒரு மூலை அல்ல, அது உங்கள் இருதயம். And third, very important point, மூன்றாவது முக்கியமான காரியம், why should we hide the word of God in our heart? தேவனுடைய வார்த்தையை ஏன் இருதயத்திலே மறைக்க வேண்டும்? That I might not sin against you. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு. So these three important truths we find in this verse. இந்த மூன்று முக்கியமான சத்தியங்களை இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். Let us briefly consider these three important points that we get from this verse. இந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மூன்று முக்கியமான காரியங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். The best of books மிகச்சிறந்த புத்தகம் must be kept in the best of place, the heart. அது மிகச்சிறந்த இடம், அது இருதயத்திலே வைக்கப்பட வேண்டும். For the best of reasons that I might not sin against God. மிகச்சிறந்த காரணத்திற்காக, அதாவது நான் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு. Why do I say Bible is the best book? வேதாகமம், இந்த உலகத்திலே வேதாகமம் சிறந்த புத்தகம் என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? Now there are many wonderful books in the world. உலகத்திலே அநேக அருமையான புத்தகங்கள் உண்டு. Books on science, books on history, books on biography. அறிவியல் புத்தகங்கள், இன்னும் சரித்திரத்தை குறித்த புத்தகங்கள், பிறருடைய சரிதை குறித்த புத்தகங்கள். But books written by men very soon get outdated. ஆனால் மனிதர்களாலே எழுதப்பட்ட புத்தகங்கள் சீக்கிரத்திலே பழசாகிவிடும். If somebody gives you an old newspaper, you'll say, oh, I don't want it, this is trash, I don't want to read this old newspaper, I want today's news. யாராவது உங்களுக்கு பழைய செய்தித்தாளை கொடுத்தால் நீங்கள் சொல்வீர்கள், இல்லை இல்லை, இது பழைய செய்தித்தாள், இது குப்பை, எனக்கு இது வேண்டாம், இன்றைய செய்தித்தாள் வேண்டும் என்று சொல்வீர்கள். Now the Bible is best book because of its source. From where does it come? வேதாகமம் மிகச்சிறந்த புத்தகம், ஏனென்றால் அது எங்கிருந்து வருகிறது அதன் என்பதனாலே. David tells God, it is thy word. தாவீது தேவனிடத்திலே சொல்கிறார், உம்முடைய வார்த்தை இது. Here in fact David is speaking to God, thy word have I hid in my heart that I might not sin against thee. இங்கே உண்மையாகவே தாவீது தேவனோடு பேசுகிறார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன். This is a prayer month in the fellowship. சகவாசத்திலே இது ஜெப மாதம். We need to spend much time in prayer. நாம் அதிக நேரத்தை ஜெபத்திலே செலவழிக்க வேண்டும். But we can learn from the Psalms how to pray. ஆனால் சங்கீதத்திலிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். And we see in the Psalms many of these Psalms are conversation between David and God. இந்த சங்கீதங்கள், அநேக சங்கீதங்கள் தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையான உரையாடல் என்று நாம் பார்க்கலாம். And when we read the Psalms, we can really learn how intimate David was with God. இந்த சங்கீதங்களை நாம் படிக்கும் பொழுது உண்மையாகவே தாவீது தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். And we can also develop that thirst for God.
நாம் கூட தேவனுக்கென்று அந்த மாதிரியான தாகத்தை வளர்த்துக் கொள்ளலாம். So this is a wonderful book, the best book because of its source. It is not just given by men, though men wrote it, it was inspired by God. இந்த வேதாகமமானது மிகச் சிறந்த புத்தகம், அருமையான புத்தகம். ஏனென்றால் அது எங்கிருந்து வந்ததோ அது நிமித்தமாக இது மனிதர்கள் எழுதி இருந்தாலும் தேவன் ஊக்குவித்து அவர்கள் எழுதிய காரியம் இது. The 66 books of the Bible written by over 40 authors. வேதத்திலே இருக்கக்கூடிய 66 புத்தகங்கள் 40 ஆசிரியர்களுக்கு மேலாக எழுதியிருந்தார்கள். And it took a period of over 1600 years. இதை From Genesis to Revelation, 1600 years. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதுவதற்கு 1600 ஆண்டுகள் போல பிடித்ததாம். But yet there is a thread of unity in all the books, and we can see the inspiration of God in every book, in every verse. ஆனால் எல்லா புத்தகங்களிலுமே ஒரு இணைப்பின் இழை இருப்பதை நாம் பார்க்கலாம். எல்லாமே நம்மை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. If you turn to 2 Peter, first chapter, 2 பேதுரு முதல் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பினால் verses 20 and 21, Peter tells about the origin of the Bible. 2 பேதுரு முதல் அதிகாரத்திலே வேதாகமம் ஆரம்பத்தை குறித்து அங்கே பேதுரு சொல்லுகிறார். 2 Peter, first chapter, 20 and 21, knowing this, first, that no prophecy of Scripture is of any private interpretation, for the prophecy came not in the old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Ghost. 2 பேதுரு முதல் அதிகாரம் 20-21 வசனங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். So holy men of God wrote as they were inspired by the Holy Spirit. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட போது எழுதினார்கள். If you turn to 2 Timothy, 3rd chapter and 16th verse, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு நீங்கள் திருப்பினால் this is what St. Paul says regarding the scriptures. வேத வாக்கியத்தை குறித்து பரிசுத்த பவுல் இதைத்தான் சொல்லுகிறார். All scripture is given by the inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be perfect, thoroughly furnished unto all good works. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்குமே பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So the source is divine. இந்த ஆதாரம் தெய்வீகமானது. So it is not like the other books of the world. This is a unique book where you can hear God speaking to you. இது உலகத்தின் மற்ற புத்தகங்களைப் போல அல்ல, இது தனித்துவம் வாய்ந்த புத்தகம். இங்கே தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். So this is God's revelation to us. இது நமக்கென்று தேவனுடைய வெளிப்பாடு. So the Bible is a wonderful book because of its source, secondly because of its stability. வேதாகமம் அருமையான புத்தகம், ஏனென்றால் அது எங்கிருந்து வந்ததோ அந்த காரணத்திற்காக. இன்னொன்று அது ஸ்திரத்தன்மை வாய்ந்தது. So it needs no revision like all our other books, science books. Every year, once in 1 or 2 years, it needs revision. நம்முடைய அறிவியல் புத்தகங்கள் போன்ற மற்ற புத்தகங்கள் எல்லாம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இல்லை 2 வருடத்திற்கு ஒரு முறை அதை அப்படியே புதுப்பிக்கிறார்கள். அப்படியாக இதில் இருக்கக்கூடிய பகுதிகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But Bible not only tells about the past, present, it also prophesies regarding what is to come. வேதாகமம் கடந்த காலத்தை மாத்திரம் சொல்லவில்லை, நிகழ்காலத்தை மாத்திரம் சொல்லவில்லை, வர இருக்கக்கூடிய காரியத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. So that is why David loved God's word so much.
ஆகவேதான் தாவீது தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நேசித்தார். If you turn to 89th verse of this Psalm, Psalm 119 and verse 89. சங்கீதம் 119 89ஆம் வசனத்திற்கு நீங்கள் திருப்பினால், Here he says, "Forever, O Lord, thy word is settled in heaven." கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்து இருக்கிறது. So this does not change. All the things of the world may change, but the word of the Lord abides forever. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றும் தரித்திருக்கும். And also we'll read 140, same Psalm 100 verse 140. அதே சங்கீதம் 119 140வது வசனத்தை நாம் படிக்கலாம். Thy word is very pure, therefore thy servant loveth it. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். There is no impurities. God's word is pure. தேவனுடைய வார்த்தையிலே களங்கம் இல்லை, அது தூய்மையானது. So Bible is a very special book because of its source, because of its stability, and thirdly because of its sufficiency. வேதாகமம் மிகச்சிறந்த புத்தகம், ஏனென்றால் அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்காக, இரண்டாவது அது ஸ்திரத்தன்மை வாய்ந்தது, மூன்றாவது அது ஒரு போதுமான ஒரு புத்தகம். Everything that we need to know about God and about our life in this world, we can find it in the Bible. நாம் தேவனை குறித்து, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை குறித்து அறிய வேண்டிய எல்லாவற்றையும் இந்த வார்த்தையிலே காணலாம். Everything that we need for our faith as well as practice, we find in the word of God. நம்முடைய விசுவாசத்திற்கும் நடைமுறை பழக்கத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையிலே காணலாம். There is no area in our life that we cannot get light from the word of God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று எந்த ஒரு இடமும் கிடையாது. Dear friend, you may be in a very isolated place. You may seem to think that your problems are too great. அன்பான நண்பனே, நீ ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட இடத்திலே இருக்கலாம், உன்னுடைய பிரச்சனை மிகவும் பெரியது என்று யோசிக்கலாம். But you can pray and prayerfully study God's word and ask God to speak to you. நீ ஜெபித்து ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை படித்து தேவன் உன்னோடு பேசும்படி கேட்கலாம். God help me through the word of God in so many tight situations. அநேக கஷ்டமான சூழ்நிலைகளிலே தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு உதவி செய்திருக்கிறார். During my final year medicine exam, when I was discouraged and I was almost not able to go further to attempt my other exams, when I just opened the Bible, I got the verse, "My grace is sufficient for you, my strength is made perfect in weakness." என்னுடைய மருத்துவ படிப்பிலே கடைசி ஆண்டு நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது முற்றிலுமாக அதைரியப்பட்டவனாக பரீட்சைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் அதைரியப்பட்டு போய் இருந்த பொழுது தேவனுடைய வார்த்தையை படித்தேன். அப்பொழுது அவருடைய வார்த்தை என்னோடு நேரடியாக பேசிட்டு, என் கிருபை உனக்கு போதும். That encouraged me so much. I was able to go finish all my exams and pass. அது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தியது. நான் போய் எல்லா பரீட்சைகளையும் எழுதி பாஸ் ஆக முடிந்தது. And many other areas, choice of my profession and marriage and so many other things. When I waited upon God, God gave me light and guidance to the word of God. இன்னும் அநேக இடங்களிலே, என்னுடைய வேலை காரியங்களிலே, என்னுடைய திருமண காரியங்களிலே நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக கட்டளைகளை கொடுத்தார். 105th verse of the same chapter, chapter 119. This is what the word of God says. Thy word is a lamp unto my feet, a light. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Let us also read Proverbs 3rd chapter. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தையும் நாம் படிக்கலாம்.
Trust in the Lord with all thine heart, and lean not unto thine own understanding. In all thy ways acknowledge him, and he shall direct thy paths. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Dear friends, if you really value the word of God, God will help you to know him. அன்பான நண்பர்களே, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை விலை மதித்தால் அவரை அறிவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். When you prayerfully study God's word, God will help you to come close to him. ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படித்தால் அவரை நெருங்கி வருவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். That is what you have in the second point, the best place for the Bible. What is the best place for the Bible? அதைத்தான் நாம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வேதாகமத்திற்கு சிறந்த இடம் எது? It is the heart. Thy word have I hid in my heart, that I might not sin against you. அது நம்முடைய இருதயம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன். So the best place for the Bible is not some corner of the house, some trunk or cupboard locked up somewhere. வேதாகமத்திற்கு சிறந்த இடம் ஏதோ வீட்டின் ஒரு மூலையோ ஒரு கபோர்டோ இல்லை ஒரு ட்ரங்க் பெட்டியில போட்டு மூடி வைப்பதோ அல்ல. Some people are very happy to preserve the Bible and they say, my Bible is almost as new. மக்கள் தங்களுடைய வேதாகமத்தை பத்திரமாக வைத்திருப்பதற்கு சந்தோஷப்படுகிறார்கள். என்னுடைய வேதாகமம் எப்பொழுதும் புதிதாகவே தோன்றுகிறது என்று சொல்லுவார்கள். No, that means you have not studied your Bible. You have not used the Bible properly. அப்படி என்றால் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. My father-in-law, Uncle Jay Singh, you must see some of his Bibles. It's all full of notes. Every time he reads the Bible, he goes on writing notes or he scribbles something. என்னுடைய மாமனார் அங்கிள் ஜெய்சிங் அவர்களுடைய வேதாகமங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா இடங்களிலும் குறிப்பெடுத்து எடுத்து வைத்திருப்பார்கள். எதையாவது படித்து அங்கே சில குறிப்புகளை எடுத்து எழுதி கிறுக்கி வைப்பார்கள். Once upon a time he loved the world so much. ஒரு காலத்திலே உலகத்தை அதிகமாக நேசித்தார்கள். And money making and his practice was so important. பணம் சம்பாதிப்பதும் அவருடைய மருத்துவ தொழிலும் அவருக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. But after he came to know Christ, after he repented for sin, he had a great love and thirst for the word of God, and he used to really drink in the word of God. அவர் அப்படைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பிய பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை அவருக்கு மிகவும் நேசித்தார். அந்த தேவனுடைய வார்த்தையை அப்படியே பருகினார். Job says in Job 23 and verse 12, யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். Job 23 verse 12, he says, neither have I gone back from the commandments of his lips. I have esteemed the words of his mouth more than my necessary food. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். I have esteemed the words of his mouth more than my necessary food. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். You may stop your snacks in between your main meals, but you cannot skip your main meals, lunch or dinner and so on. நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஆகாரமாகிய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த சிற்றுண்டிகளை ஒருவேளை நிறுத்தலாம். ஆனால் இந்த முக்கியமான உணவுகளாகிய காலை, மதிய, இரவு உணவுகளை நிறுத்த மாட்டீர்கள். But Job valued the word of God so much. He esteemed the words of God's that came out of God's mouth more than his necessary food. ஆனால் யோபு தேவனுடைய வார்த்தையை அதிகமாக விலை மதித்தார். அதை அவருக்கு அவசியமான ஆகாரத்தை காட்டிலும் மிக கிரயம் வாய்ந்ததாக, விலை மதிப்புள்ளதாக கருதினார். Again,
In Psalm 119, மறுபடியும் verse 62, மறுபடியும் சங்கீதம் 119 62ஆம் வசனத்திலே this is what the psalmist says. இதைத்தான் At midnight I will rise to give thanks unto thee because of thy righteous judgments. சங்கீதக்காரர் இதைத்தான் சொல்லுகிறார். 62ஆம் வசனம், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். Look at the thirst, desire for God's word. தேவனுடைய வார்த்தைக்கான Midnight, தேவனுடைய வார்த்தைக்கான வாஞ்சை தாகத்தை பாருங்கள். பாதி ராத்திரியில் I will rise to give thanks unto thee because of thy righteous judgments. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். 72nd verse also. 72ஆம் வசனம் கூட, The law of thy mouth is better unto me than thousands of gold and silver. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். Now David was not short of gold and silver. He had plenty of wealth. தாவீதுக்கு பொன்னும் வெள்ளியும் குறைவுபடவில்லை, அவருக்கு அதிகமாக சொத்து இருந்தது. Gold and silver was nothing to him. அவருக்கு பொன்னும் வெள்ளியும் ஒன்றுமல்ல. But then he treasured the word of God more than all these earthly treasures. ஆனால் இந்த பூமிக்குரிய எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் மிக சிறந்ததாக தேவனுடைய வார்த்தை அவர் விலை மதித்தார். What place do you give for the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன இடத்தை கொடுக்கிறீர்கள்? Are you studying it? நீங்கள் அதை படிக்கிறீர்களா? Are you memorizing it? அதை மனப்பாடம் செய்கிறீர்களா? Now that is the most important thing. The word of God must come into our heart. அதுதான் மிக முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திற்குள்ளாக வர வேண்டும். When you pass through testing times, that will show what is in the heart. நீங்கள் சோதனை நேரத்தை கடந்து செல்லும் பொழுது இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அது காட்டும். Now Jesus, when he fasted for 40 days, the devil came with his temptations. இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தபோது பிசாசு அவனுடைய சோதனைகளோடு வந்தான். He did not have the scripture roll in his hand அவருடைய to show to the devil. அவருடைய கரத்திலே பிசாசுக்கு காண்பிக்கும்படியாக அந்த வேத வாக்கியங்கள் அடங்கிய அந்த சுருள் இல்லை. But where was the word of God? He had by hearted everything already, probably in his childhood. He was able to quote the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்கே இருந்தது? ஏற்கனவே அவர் தேவனுடைய வார்த்தை மனப்பாடமாக படித்து இருதயத்திலே வைத்திருந்தார். அவராலே அந்த தேவனுடைய வார்த்தை மேற்கோளிட்டு காட்ட முடிந்தது. Man shall not live by bread alone, but by every word that comes out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Thou shalt not tempt the Lord thy God. உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக. Him only you should worship. அவரையே நீ ஆராதிக்க வேண்டும். So the word of God should be put in the right place. That is the heart. தேவனுடைய வார்த்தை சரியான இடத்திலே வைக்கப்பட வேண்டும். அது இருதயம். Once when Sadhu Sundar Singh was traveling in a train, he saw one magician trying to send his magic on a neighboring passenger. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஒரு ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மந்திரவாதி இவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்த இன்னொரு பிரயாணி மீது ஒரு மந்திரத்தை அனுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தார். And when Sadhu Sundar Singh noticed, he rebuked him. சாது சுந்தர் சிங் அதை கவனித்த பொழுது இந்த மந்திரவாதியை கடிந்து கொண்டார். Then that magician was angry at Sadhu Sundar Singh and he said, I will send my power upon you. See what will happen to you. பிற்பாடு அந்த மந்திரவாதி சாது சுந்தர் சிங் மேலே கோபம் கொண்டு என்னுடைய சக்தியை உன்மேலே அனுப்புகிறேன், நீ என்ன நடக்கிறது பார் என்றார். Sadhu Sundar Singh, okay, you try what you want to do. சாது சுந்தர் சிங் சொல்றார், சரி உனக்கு என்ன வேணுமோ செய்து பார். And that magician tried all his tricks or all his tried to send his demons, but nothing happened to Sadhu Sundar Singh. மந்திரவாதி தன்னுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் செய்தார், தன்னுடைய பிசாசுகள் எல்லாம் அனுப்ப பார்த்தார். ஆனால் சாது சுந்தர் சிங்கோ ஒன்றும் நேரிடவில்லை. Then that magician noticed that Sadhu Sundar Singh had a Bible. He said, maybe because of that book only my magic is not working on you.
பிற்பாடு அந்த மந்திரவாதி சாது சுந்தர் சிங் தன்னுடைய கைகளிலே வேதாகமத்தை வைத்திருப்பதை பார்த்தார். ஓ, இந்த புத்தகத்தின் நிமித்தமாகத்தான் இந்த மந்திரம் வேலை செய்யவில்லை என்று யோசித்தார். Sundar Singh said, okay, you can take away my book and try your magic. சுந்தர் சிங் சொன்னார், சரி, இந்த புத்தகத்தை நீ எடுத்துக்கொள், உன்னுடைய மந்திரத்தை முயற்சி செய் என்றார். And even after Sadhu Sundar Singh put away the Bible, that man tried, nothing happened. சாது சுந்தர் சிங் வேதாகமத்தை ஓரமாக வைத்த பிற்பாடும் அந்த மனிதன் முயற்சித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. Then he gave a testimony about Christ, what change he has had, and he said, this book is not just outside, it is in my heart. அப்பொழுது சாது சுந்தர் சிங் அவருடைய சாட்சியை கொடுத்தார், கிறிஸ்துவை குறித்து சொன்னார். அவர் சொன்னார், இந்த புத்தகம் வெளியில இருக்கவில்லை, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னார். When we come to the word of God, we must really prayerfully ask God to speak to us. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வரும் பொழுது உண்மையாகவே ஜெபத்தோடு தேவன் நம்மோடு பேசும்படியாக கேட்க வேண்டும். The 18th verse of this psalm, there's a prayer. இந்த சங்கீதத்தில் 18ஆம் வசனத்திலே ஒரு ஜெபம் இருக்கிறது. Open thou mine eyes, that I may behold wondrous things out of thy law. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். When we are in spiritual darkness, this book is a waste. We see nothing wonderful in this book. நாம் ஆவிக்குரிய இருட்டில் இருக்கும் பொழுது இந்த புத்தகம் ஒரு வீண் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே ஒன்றும் நமக்கு அருமையாக இருக்காது. But when God awakens us, ஆனால் தேவன் நம்மை எழுப்பும் போது he uses the word to really stir us up. இந்த வார்த்தை உண்மையாகவே நம்மை தூண்டுவதற்கு பயன்படுத்துகிறார். This word is used to cleanse us. இந்த வார்த்தை நம்மை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. This word is used to stir us to pray. நாம் ஜெபிக்கும்படி நம்மை தூண்டுவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. And this is a wonderful prayer to pray when you come to the word of God. தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது நீங்கள் ஜெபிப்பதற்கு இது அருமையான ஒரு ஜெபம். Open thou mine eyes, that I may behold wondrous things out of thy law. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Now we'll come to the third point. இப்பொழுது மூன்றாவது காரியத்திற்கு வருவோம். The best purpose of hiding God's word in the heart. தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே வைப்பதற்கு மிகச் சிறந்த காரணம். David says, I have hidden your word in my heart, that I might not sin against thee. தாவீது சொன்னார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன். There are people who read the Bible to find mistakes. They are critics, criticize the Bible. சில மக்கள் இருக்கிறார்கள், வேதத்தை குறித்து குறை சொல்லக்கூடியவர்கள், வேதாகமத்திலே தவறு காணும்படியாக அதை படிப்பார்கள். Maybe there are others who read the Bible to learn a language. மற்றவர்கள் இருக்கலாம், அந்த மொழியை கற்றுக்கொள்ளும்படியாக வேதாகமத்தை படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். Yes, Bible is a good tool to learn. You can compare different Bibles. You can learn even the language through the translations. நாம் இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு வேதாகமம் சிறந்த புத்தகம். அநேக வியாக்கியானங்கள் இருக்கிறது, அநேக மொழிபெயர்ப்புகள் உண்டு, அதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். There are others who study the Bible to do their doctorate and get a doctoral degree. மற்றவர்கள் தங்களுடைய வேதாகமத்தை படித்து ஆராய்ச்சி செய்து அவர்கள் அதிலே அந்த வல்லுநர்கள் என்ற அந்த மருத்துவ பட்டம் பெறும்படியாக படிக்கிறார்கள். But the best purpose, best reason to read the Bible is not to criticize, not to gain knowledge or improve your language or vocabulary, but the best purpose is that you might not sin against God. ஆனால் வேதாகமத்தை நாம் இருதயத்திலே வைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு காரணம், மிகச்சிறந்த ஒரு நோக்கம் குறை சொல்வதற்காகவோ இல்லை என்றால் நம்முடைய அந்த மொழி வளத்தை வளர்த்து கொள்வதற்காகவோ இல்லை உச்சரிப்புகளை எல்லாம் வளர்த்து கொள்வதற்காகவோ அல்ல, அது நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக. You and I are created
in the image of God. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். But because of the intervention of Satan, we have gone away from God. That image of God has been corrupted. சாத்தானுடைய இடையூறினாலே நாம் தேவனை விட்டு விலகி போனோம். தேவனுடைய சாயல் நம்மிலே கரைபட்டு போயிற்று. Because of sin and disobedience, we have turned away, gone away and strayed from God. பாவம் கீழ்ப்படியாமை நிமித்தமாக நாம் விலகி போய் தேவனை விட்டு தூரம் போய்விட்டோம். We need to come back to the word of God if you are far away from God. நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை அண்டை திரும்பி வர வேண்டும். Sin is the greatest disease, more terrible than corona. பாவம் மிகப்பெரிய வியாதி, கொரோனாவை காட்டிலும் பயங்கரமானது. It can lead your body as well as soul to be destroyed in hell. அது உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆத்துமாவையும் நரகத்திலே அழித்து போடும்படியாக வழி நடத்தக்கூடும். It can cause your body and soul to suffer eternally in hell. உங்களுடைய சரீரமும் ஆத்துமாவும் நரகத்திலே நித்திய காலமாக கஷ்டப்படும்படியாக அது செய்ய முடியும். But God does not want us to suffer. ஆனால் நாம் கஷ்டப்படும்படி தேவன் விரும்பவில்லை. That is why Jesus, the Lamb of God, came to this world to be a prayachit bali for my sin, your sin. ஆகவேதான் இயேசு தேவாட்டுக்குட்டி இந்த பூமிக்கு வந்தார். உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக பிராயசித்த பலி ஆகும்படியாக வந்தார். He is the Logos, the Word which became flesh. அவரே அந்த லோகோஸ், வார்த்தை மாம்சமாயிற்று. And he wants us to be purified and cleansed from all sin. நாம் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். If you see one of the prayers of the Lord Jesus Christ in John's Gospel, 17th chapter and 17th verse, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஜெபத்தை நீங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்த்தால், this is what he prays. இதைத்தான் அவர் ஜெபிக்கிறார். Sanctify them through thy truth, thy word is truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Sanctify them through thy truth, thy word is truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Dear friends, how does the Bible, the word of God, purify us? அன்பான நண்பர்களே, தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமம் நம்மை எப்படி தூய்மைப்படுத்துகிறது? First of all, it helps you to recognize sin. முதலாவது அது பாவத்தை அறியும்படி உங்களுக்கு உதவுகிறது. It shows you the difference between sin, what is holy. எது பாவம், எது பரிசுத்தம் என்று வித்தியாசத்தை அது உங்களுக்கு காட்டுகிறது. The 10 commandments, it's a moral code to tell us how we are in this world. நாம் இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறோம் என்று நமக்கு சொல்லும்படியாக 10 கற்பனைகள் சன்மார்க்க கொள்கையாக இருக்கிறது. Most of the legal jurisprudence laws are based on the 10 commandments. அநேக சட்ட ரீதியான சட்டங்கள், அந்த யூதர்களுடைய சட்டங்கள் எல்லாம் இந்த 10 கற்பனைகளை சார்ந்ததாகவே இருக்கிறது. The Bible, the word of God, not only shows us our sin, தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாவத்தை மாத்திரம் நமக்கு காட்டுவதில்லை, it convicts us of our sin. நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறது. The Holy Spirit uses the word of God like a weapon, like a knife, pointing to us our sin so that we repent. We cannot be comfortable in our sin. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை அவர் நமக்கு வேத வசனத்தின் மூலமாக ஒரு கத்தியை போல வேத வசனத்தை வைத்து நமக்கு காட்டுகிறார். நாம்
அந்த பாவத்திற்காக மனம் திரும்பும்படியாக அப்படி செய்கிறார். So the word of God helps us to repent, turn from our sins. தேவனுடைய வார்த்தை நாம் மனம் திரும்பும்படியாக, பாவத்தை விட்டு திரும்பும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. And it not only convicts us, it also points us to Christ who died on the cross for our cleansing, for our purification. அது நமக்கு பாவ உணர்வை காட்டுவது மாத்திரமல்ல, சிலுவைக்கு நம்மை வழி நடத்துகிறது. அந்த சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தார், நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக. Although we read about Jesus, his biography and what happened in the Acts of Apostles and later on the epistles of Paul and other epistles, we see that even in the Old Testament, the picture of Christ was there. The Old Testament was pointing us to Christ. நாம் இயேசுவை குறித்து, அவருடைய சரித்திரத்தை குறித்து, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இவைகள் எல்லாம் குறித்து நாம் அவரை குறித்து படித்தாலும், பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவை நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கலாம். So right from Genesis to Revelation, the whole Bible, Old Testament as well as New Testament, it focuses, it leads us to Christ. பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது நம்மை கிறிஸ்துவண்டை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. When John the Baptist saw the Lord Jesus for the first time, he cried out. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசுவை முதலாவது முறையாக பார்த்த பொழுது இப்படியாக கூறினான், Behold the Lamb of God that takes away the sin of the whole world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. Dear friends, this book shows you the Lamb of God that takes away the sin of the whole world. அன்பான நண்பர்களே, இந்த புத்தகம் முழு உலகத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியை உங்களுக்கு காட்டுகிறது. What a tragedy when you neglect this book. இந்த புத்தகத்தை நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட விபரீதம். You may say, I love the Bible, I love the word of God. நீங்கள் சொல்லலாம், நான் வேதத்தை நேசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன் என்று. But do you regularly study it, prayerfully try to drink it and hide it in your heart? ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து படிக்கிறீர்களா? ஜெபத்தோடு படித்து அதை இருதயத்திலே பருகும்படியாக முயற்சிக்கிறீர்களா? You may say, I love my wife or I love my husband. நீங்கள் சொல்லலாம், என் கணவனை நான் நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன் என்று. Supposing you don't talk to your husband or wife for 1 week, there's something wrong. ஒருவேளை உங்களுடைய கணவரிடத்திலோ மனைவியிடத்திலோ ஒரு வாரம் பேசவில்லை என்றால் அங்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. No, if you really love, you like to talk, you go on, speak, you converse and express your feelings. நீங்கள் உண்மையாகவே நேசித்தால் நீங்கள் பேச விரும்புவீர்கள், தொடர்ந்து உரையாடி உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட விரும்புவீர்கள். That is how it is in our relationship with God. அப்படித்தான் தேவனோடு நம்முடைய உறவிலும் இருக்கும். You like to talk to God. தேவனோடு பேச நீங்கள் விரும்புவீர்கள். And you want God to speak to you. தேவன் உங்களோடு பேச நீங்கள் விரும்புவீர்கள். And this book is God's love letter to us. இந்த புத்தகம் தேவனுடைய அன்பின் கடிதம், நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் கடிதமாக இருக்கிறது. May God help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. So let us take this verse seriously. இந்த வார்த்தைகளை நாம் மிகவும் உண்மையாக எடுத்துக்கொள்வோம். What is the best book that you treasure in this world? இந்த உலகத்திலே நீங்கள் பொக்கிஷமாக கருதுகிற சிறந்த புத்தகம் என்ன? Is it thy word, God's word? அது அவருடைய வார்த்தையா, தேவனுடைய வார்த்தையா? We call it the Holy Bible. நாம் இதை பரிசுத்த வேதாகம் என்று சொல்லுகிறோம். And where do you store that Bible? இந்த வேதாகமத்தை நீங்கள் எங்கே வைக்கிறீர்கள்? In some translation, the word treasured is used instead of hide. Thy word have I treasured in my heart. சில மொழிபெயர்ப்புகளிலே வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தையை பொக்கிஷமாக கருதினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Do you treasure the word of God? தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாக கருதுகிறீர்களா? If you treasure the word of God, தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாக கருதினால் you will hate sin. பாவத்தை வெறுப்பீர்கள். You will love what God loves. தேவன் எதை நேசிக்கிறாரோ அதை நீங்களும் நேசிப்பீர்கள். You will want to live a holy life. பரிசுத்தமாக ஜீவிக்க நீங்கள் விரும்புவீர்கள். You will want to be like Jesus. நீங்கள் இயேசுவை போல இருக்க விரும்புவீர்கள். May God help us தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. that we may live lives that will please God and bring glory to Him. தேவனை பிரியப்படுத்தி அவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக ஜீவியம் நாம் ஜீவிக்கும்படியாக Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for the meditation of your word. பரமபிதாவே, உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். How David valued the word of God. எப்படி தாவீது தேவனுடைய வார்த்தையை விலை மதித்தார். Thy word have I hid in my heart that I might not sin against thee. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். The best of books, the Bible, மிகச்சிறந்த புத்தகமாகிய வேதாகமம் must be kept in the best of places, that is the heart. மிகச்சிறந்த இடத்திலே அது வைக்கப்பட வேண்டும், அது நம்முடைய இருதயம். For the best of reasons that I might not sin against God. மிகச்சிறந்த ஒரு காரணத்திற்காக நான் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு. Lord, help us in this month of prayer that we may draw close to you. ஆண்டவரே, இந்த ஜெப மாதத்திலே எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் உம்மண்டை நெருங்கி வரட்டும். Teach us how to hate sin. எப்படி பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று கற்றுத்தாரோம். Help us to love you உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். and love your truths. உம்முடைய சத்தியங்களை நேசிக்க உதவி செய்யும். You said, Jesus said, if you love me, keep my commandments. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Yes, Lord, we want to please you and love you and serve you. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி உம்மை நேசித்து உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம். Make us to be a blessing to this suffering world. இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உலகத்திற்கு எங்களை ஆசீர்வாதமாக்கும். Make us to shine the light of the word of God to others. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். Help us to reflect the light of Jesus to others. இயேசுவினுடைய ஒளியை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில பங்கு பெற்றது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஜெப அரங்கு 252 சூரிய நாராயணா தெரு, இந்த PPCL பெட்ரோல் பங்குக்கு அருகாமையிலே காசிமேடு பகுதியில் இருக்கிறது, ராயபுரத்திலே. இந்த ஊரடங்கு, இந்த கடை முழு அடைப்பு இவைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு, இந்த விளக்குகள் வந்த பிற்பாடு, ஆலயங்கள் திறந்த பிற்பாடு அங்கே வந்து ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்பாக அழைக்கிறோம். காலையிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 மணிக்கும் மாலைகள் நேரத்திலே 6:15 மணிக்கும் எங்களுடைய ஆராதனை நடைபெறும். இதற்கு நாங்கள் உங்களை அன்பாக வரவேற்கிறோம். எங்களுடைய சகவாசத்தினுடைய வெப்சைட் www.lefi.org. இந்த வெப்சைட்டிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே தேவனுடைய ஆராதனை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மற்றும் அநேக மொழிகளிலே அதிலே ஒளிபரப்பப்படுகிறது. காலையிலே 10 மணிக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் முடிந்தவர்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளாக சென்று அதை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சித்தம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Oh,
Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.